ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அறியப்படாத தமிழகம் பரமசிவன் அவர்கள் வந்து எழுதியது. ஸோ இந்த புத்தகத்தை பற்றி நம்ம சின்ன சின்ன வீடியோஸாக வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஒரு 100 பக்கங்கள் உள்ள ஒரு புத்தகம். ஒரு ₹90 நற்றினை பதிப்பகம் தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த புத்தகம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, தமிழர்களான வேர்கள் வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, நம்ம எந்த மாதிரி வந்து உணவு பழக்க வழக்கங்கள், அப்புறம் வந்து நம்மளோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, நம்மளோட உறவு முறைகள் வந்து எப்படி இருந்துச்சு, நம்மளோட பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்துச்சு, அந்த சாதி சடங்குகள், அந்த திருமண முறைகள், அந்த இறப்பு பிறப்பு, அந்த சடங்குகள்லாம் வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, இப்போ எந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத முழுக்க முழுக்க தொகுத்து போட்டிருக்கிறது தான் வந்து இந்த ஒரு புத்தகம். பரமசிவன் அவர்கள் நிறைய எழுத்தாளர்கள் வந்து இந்த புத்தகத்தை வந்து சஜஷன் பண்ணியிருக்காங்க. தமிழர்கள் உள்ளவங்க வந்து இந்த புத்தகத்தை வந்து ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் படிச்சிருங்க அப்படின்னு. நானே இது வந்து ஒரு 2வது வாட்டியை படிச்சுட்டு இருக்கேன். அந்தளவுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் உள்ள புத்தகம் இது. இன்னும் வந்து மேலே சொல்லணும்னா வந்து இந்த புத்தகத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து, நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் சொல்கிறதே வந்து ஒரு கிளிப்பிங்காக வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இந்த வீடியோ எண்டில் போடுறேன். இந்த புத்தகத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அதை பாருங்கள். நான் வந்து ரிப்பீட்டடாக சொன்னால் வந்து அது போர் அடிக்கும் அப்படின்றதுனால நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த புத்தகத்தில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து பிச்சை அப்படின்றது, அதாவது பிச்சை எடுக்கிற பழக்கம் வந்து எப்படி வந்து தமிழகத்துக்குள்ளே வந்துச்சுன்னு. அதாவது நம்ம நாட்டுப்புற மக்கள்கிட்ட வந்து பிச்சை எடுக்கிற பழக்கம் அப்படின்றது ஒன்றுமே இல்லவே இல்லையாம். சமண துறவிகள் அவங்க மூலியமாக தான் வந்து பிச்சை எடுக்கிறது வந்து தமிழகத்துக்குள்ளே வந்திருக்கும் அப்படின்றாங்க. அதாவது தமிழர்கள் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க எல்லாத்துக்குமே வந்து வேர்கள் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குதுன்னு சொல்லி பார்க்குறப்ப, பிச்சை எடுக்கிறது அப்படின்றது வந்து தமிழர்கள் இடத்துல வந்து இல்லவே இல்லையா. சமண துறவிகள் வந்து அவங்க வந்து துறவிகளாக இருக்கவங்க வந்து நீங்கள் வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி அவங்க அக்செப்ட் பண்ணாங்களாம் அந்த சமண துறவிகளை. அதனால தான் வந்து அவங்க சைடில் இருந்தால் வந்து அந்த பிச்சை எடுக்கிறதே வந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்றாங்க. இன்னொன்று வந்து அந்த சமண துறவிகள் வந்து ட்ரெஸ்ஸே இல்லாமல் வந்து பிச்சை எடுக்கிறப்போ வந்து பெண்கள் வந்து பயந்துக்கிட்டு கதவை மூடிட்டு பிச்சை போட்ட சம்பவமே வந்து இங்கே நடந்திருக்கு அப்படின்றாங்க. அதுவுமே வந்து பிச்சை எடுக்கிறது வந்து தமிழ் சமூகத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான செயல் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு துறவிகள் மூலயமா அந்த சமயத்திலே வந்து அந்த பிச்சை எடுக்கிறது வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து பிச்சை எடுக்கிறது வந்து தமிழர்களிடத்தில் வந்திருக்கும் அப்படின்றதையுமே வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க. அதுலேருந்து சின்ன சின்ன விஷயமாக தான் நம்ம சொல்லான்னு. பிச்சை முகத்தில் சோகம் இலையோட பல்லை காட்டியும் தாழ்மொழிகளை சொல்லியும் கைவிரித்து நீட்டியும் பிச்சை எடுத்தல் மிக கேவலமான செயலாக தமிழ் சமூக அமைப்பில் கருதப்பட்டது. கேட்க வாயில்லாத பசுவிற்கு தண்ணீர் கேட்டு பிச்சை எடுப்பதும் கேவலமானது என்கிறார் திருவள்ளுவர். இன்றும் கூட பிச்சைக்கார பயல் பிச்சை எடுக்கப்போ என்ற தொடர்கள் வசையாக பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ அந்த பிச்சை அப்படின்றதே வந்து ஒரு வடச்சொல். அதுக்கு வந்து திருவள்ளுவர் வந்து இரத்தல் அப்படின்ற ஒரு தமிழ் சொல்லே வந்து இருக்குது. ஸோ பிச்சைக்கு வந்து அந்த தமிழ் சொல் என்னன்னா வந்து இரத்தல் அப்படின்றதுக்கு திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றதுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. நம்ம வந்து ஒரு இரவலர் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு வந்து கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன வந்து சங்க இலக்கியங்களில் வந்து கலைஞர்கள், அதாவது ரொம்ப ரொம்ப நலிவடைந்த கலைஞர்களை வந்து இரவலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏழையான கலைஞர்கள், அதாவது இந்த கலை சார்ந்து வந்து சில பேர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கள்ல, அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஏழையான கலைஞர்களை வந்து இரவலர் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து குறிப்பாங்களாம். அது அந்த வார்த்தை தான் வந்து இரவலர் அப்படின்னு சொல்லி வந்துச்சான். இரவலர் என்பது சங்க இலக்கியத்தில் ஏழையான கலைஞர்களை குறிக்கவே வந்துள்ளது. ஏனென்றால் எதுவுமின்றி பிச்சை எடுத்தல் என்ற வழக்கம் தமிழ்நாட்டில் இருந்ததாக தெரியவே இல்லை. சமண மதத்தின் துறவிகள் மூலமாக இவ்வழக்கம் பரவியிருக்கக்கூடும். சமண மத கருத்துக்களை அறிந்த திருவள்ளுவர் தான் பிச்சை என்ற வடச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லாக இரத்தல் என்பதை பயன்படுத்துகிறார். முற்றும் துறந்த துறவிகள் பசித்த போது பிச்சை எடுப்பதை சமண மதம் அனுமதித்தது. இல்லறத்தார் அவர்களுக்கு பிச்சை இடுவதை பெரும் பேராக கருதவும் வைத்தது. பௌத்த மத துறவிகளும் பிச்சை ஏற்று வாழ்ந்தனர். கௌதம புத்தரும் பிச்சை ஏற்று உண்டிருக்கிறார் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அந்த சமண மதத்தின் துறவிகள் மூலியமாக தான் பிச்சை எடுக்கிறது வந்து தமிழகத்துக்குள்ள வந்திருக்கும் அப்படின்றதுமே வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க. வறுமை காரணமாக பிச்சையேற்று உண்ணும் நிலைக்கு வந்த யாரும் அதை தாம் பிறந்து வளர்ந்த ஊரில் செய்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, யாரெல்லாம் வந்து வறுமை காரணமாக வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்களோ அது வந்து அவங்க வந்து பிறந்த ஊரில் வந்து பார்க்குறதே இல்லையா. ரொம்ப ஊர் கடந்து தான் வந்து வேறு ஊரில் தான் வந்து பிச்சை எடுக்கிறாங்களா. ஏன்னா வந்து நம்ம சொந்த ஊர்லேயே பிச்சை எடுத்தால் அது நமக்கு கேவலம், நம்மளை ரொம்ப அசிங்கமாக பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வெளியூருக்கு போய் தான் வந்து பிச்சை எடுக்கிறாங்களாம். அதனால தான் வந்து இந்த பரதேசி அப்படின்ற சொல்லு கூட வந்துச்சு அப்படின்றாங்க. அதாவது பிரதேசம் போனவங்க, பிற பகுதியை சேர்ந்தவங்க அந்த ஊராக சுற்றிட்டு இருக்கவங்க வந்து பரதேசின்னு சொல்லுவாங்க. அதையுமே வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. முதலாக பிச்சை எடுப்பதை நிறுவன ரீதியாக சமண மதமே அங்கீகரித்தது. அம்மதமே 4 வகை தானங்களில் ஒன்றாக அன்னதானத்தையும் ஆக்கியது. ஆடை இல்லாத சமண துறவிகள் பிச்சை கேட்டு வரும்போது பெண்கள் கதவை அடைத்து கொண்டு வீட்டுக்குள் ஓடியுள்ளனர் சொல்லிட்டு, ஸோ அந்த சமண மதத்தில் தான் வந்து 4 வகை அந்த கடமைகள்லாம் இருக்குது. அதில் வந்து ஒரு கடமை வந்து என்னென்னா வந்து நீங்கள் வந்து அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்றத வந்து சொன்னாங்களா. அதனால தான் வந்து மக்கள் வந்து அன்னதானம் கொடுக்குறப்ப இவங்க சமண துறவிகள் வந்து பிச்சை எடுக்கிறதா வந்து அந்த சமண துறவிகள் மூலியமாக தான் வந்துச்சு அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ
அந்த ஆடை இல்லாமல் வந்து அவங்க பிச்சை எடுக்க போகிறப்ப பெண்கள் வந்து பயந்துக்கிட்டு கதவு சாத்தின சம்பவங்களுமே இங்கே நடந்திருக்கு அப்படின்றாங்க. சமண மதத்தை சாய்த்தெழுந்த சைவ மதமும் பிச்சை என்ற கோட்பாட்டை பின்னர் ஓரளவு ஏற்றுக்கொண்டது. சிவபெருமான் ஆடையின்றி தாருகாவனத்தில் பிச்சை எடுக்க சென்றதாக கதைகள் புனையப்பட்டன. தமிழ்நாட்டு வைணவமும் பிற்காலத்தில் துறவிகள் பிச்சை எடுத்து உண்பதை அனுமதித்தது. ஆயினும் நிர்வாணத்தை அது அங்கீகரிக்கவில்லை. ராமானுஜர் போன்ற வைணவ பெருந்துறவிகள் பிச்சை ஏற்று நின்றிருக்கின்றனர். சமண பௌத்த மத துறவிகள் வெந்த உணவை மட்டும் பிச்சை ஏற்கின்றனர். பிச்சை ஏற்பது ஆணாக இருந்தாலும் பிச்சையிடும் பணி பெண்களுக்கு உரியதாகவே அமைந்திருந்தது. மணிமேகலை காட்டும் அமுத சுரப்பி என்னும் பாத்திரத்தில் ஆதிரை என்னும் பெண்ணே முதலில் சோற்று பிச்சையிடுகிறாள். பெண்ணின் கையினால் பிச்சை பெறுவதால் பிச்சைக்கு மாதுகரம் என்ற வடச்சொல் பெயரையும் விட்டு அழைத்தனர். உடையவர் மாதுகரத்துக்கு எழுந்தருளினார் என்பது வைணவ வழக்கு. பழங்குடி மக்களிடத்தில் பிச்சை எடுக்கும் வழக்கம் இல்லை. சமத்துவமற்ற நாகரிகமடைந்த சமூகங்களில் மட்டுமே பிச்சை எடுக்கும் வழக்கம் தோன்றியிருக்கிறது. எல்லா வகையான உற்பத்தி உறவுகளிலிருந்தும் விலகி நின்ற துறவிகளுக்கு அது தேவையாக இருந்ததனால் சமயங்களின் வளர்ச்சியோடு பிச்சை எடுக்கும் வழக்கத்துக்கு சமய அங்கீகாரமும் கிடைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் பிச்சை புகுந்த கதை இதுதான் சொல்லிட்டு அந்த சமண மதத்தில் வந்து எதையுமே வந்து இப்போ சாதாரண மனுஷங்கமாக வந்து அந்த கல்யாணம் எந்த வாழ்க்கையுமே வந்து ரொம்ப அவங்க வந்து ஈடுபாடு இல்லாமல் எல்லாத்தையுமே துறந்து வந்து அவங்க பாட்டுக்கு அவங்களோட வழியில் ஆன்மீகம் அப்படின்னு இருந்தனால ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பிச்சை எடுக்கிறது வந்து கடமையாற்றப்பட்டிருக்கு. அதனால தான் வந்து அந்த பிச்சை போட்டுட்ருக்காங்க. அந்த மூலியமாக தான் வந்து பிச்சை வந்து தமிழகத்துக்குள்ளே வந்துச்சு. இதுதான் வந்து பிச்சை வந்து தமிழகத்துக்குள்ளே வந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பரமசிவன் அவர்கள் வந்து 30 வருஷமாக வந்து அவர் கேட்டும் வாசிச்சும் பார்த்தும் உள்ள சம்பவங்கள் தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையுமே வந்து கல்வெட்டும் சங்க இலக்கியங்கள் ஆதாரங்களும் எல்லாமே வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் உள்ள புத்தகம். நான் இந்த வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த புத்தகத்தில் என்னென்ன இருக்கும் அப்படின்றது வந்து நான் அடுத்த கிளிப்பிங்கில் வந்து பழைய வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். தமிழர்கள் எல்லாமே இந்த வந்து வாங்கி படிங்க. ஸோ முன்னுரையை மட்டும் நான் படிச்சிடுறேன். வாசிக்கவும் சிந்திக்கவும் விவாதிக்கவும் வலிமை இழந்து போன நமது இளைஞர்களை மனதில் கொண்டு இந்த சிறுநூல் எழுதப்பட்டுள்ளது. இது சில முற்போக்காளர்கள் கருதுவது போல பழமை பாராட்டுதல் அன்று வேர்களை பற்றிய அறிமுகமும் விஞ்ஞானத்தின் பகுதி தான் சொல்லிட்டு நம்மளோட வேர்களை அறிஞ்சுக்கிறதே வந்து ஒரு விஞ்ஞானத்தை வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அறியப்படா தமிழகம் பரமசிவன் அவர்கள் வந்து எழுதியது. இது வந்து நான் முன்னாடியே சொன்னமே வந்து ஒரு 90 ரூபாய் இந்த புத்தகம். ஸோ வாங்கி படிங்க. நிறைய எழுத்தாளர்கள் வந்து இந்த புத்தகத்தை வந்து சஜஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து பரமசிவன் அவர்கள் வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அவர் எழுதின புத்தகத்தில் வந்து இந்த புத்தகம் வந்து தமிழகத்தை பற்றி எழுதியிருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான புத்தகம். எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களோட வந்து இந்த புத்தகத்தை வந்து நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் வாங்கி படிங்கன்னு. ஏன்னா அவரோட நிறையா அந்த எனது இந்தியா புத்தகம் அந்த புத்தகத்தில் வந்து இந்த உப்பு பற்றி வந்து ஏதாச்சும் உப்பு சத்தியாகிரகம் பற்றி சொல்லியிருந்தாங்கன்னா அந்த உப்பு பற்றி இம்பார்ட்டண்டான விஷயத்தை வந்து இந்த புத்தகத்துலேருந்து கோட் பண்ணியிருப்பாங்க. அதாவது உப்பும் நெல்லும் வந்து ஒரே வேலை தான் வந்து இதுக்கு முன்னாடி விற்றுக்கிட்டு இருந்துச்சா, இப்போ தான் வந்து கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அதையுமே வந்து இந்த புத்தகத்தை தான் வந்து அவங்க சஜஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த புத்தகம் நிறைய இன்ஃபர்மேஷன் உள்ள புத்தகம். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் நேரம் ஒதுக்கி வாங்கி படிங்க. நன்றி. இந்த புத்தகம் வந்து தமிழர்களோட வேர்கள் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்றதுக்கு தான் வந்து முழுக்க அந்த இன்ஃபர்மேஷன் தான் இது இருக்கும். தமிழோட வேர்கள் அப்படின்னா வந்து நம்மளோட உணவு பழக்க முறை எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி மாறி இருக்குது. நம்ம சமையலில் வந்து அந்த நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இப்போல்லாம் நிறைய இங்கே யூஸ் பண்ணுறோம்ல. இதுக்கு முன்னாடி அந்த எண்ணெய்கள் வந்து நம்ம சமையல் அறையில் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். பல்லாங்குழி வந்து சீர் கொடுக்குறாங்கல்ல, அதோட தொடர்ச்சி வந்து எங்கேருந்து வந்துச்சு. அது மாதிரி வந்து தாலியும் மஞ்சளும் இப்போ கட்டுறோன்னா அதோட தொடர்ச்சி வந்து எங்கேருந்து வந்துச்சு. அது வந்து அரங்கான் கயிறுல இருந்தால் வந்து தாலின்னு சொல்லி ஒன்று வந்துச்சுன்றாங்க. ஏன்னா 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரையும் தாலின்றதே எதுவுமே இல்லைன்றாங்க. சும்மா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இப்படி சொல்லிட்டு போக மாட்டாங்க. அதாவது தாலின்றதே 10ஆம் நூற்றாண்டு வரை இல்லை அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பரமசிவன் அவர்கள் நீங்கள் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் 30 வருஷமாக அவர் படித்தும் கேட்டும் பார்த்தும் உள்ள இன்ஃபர்மேஷன் தான் வந்து இதில் வரலாறாக பதியப்பட்டிருக்கு. சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லாமல் அந்த இன்ஃபர்மேஷனுக்கு இப்போ என்ன சான்று இருக்குது அப்படின்றதையுமே சொல்லுவாங்க. அதாவது சங்க இலக்கியத்தில் மணிமேகலை சிலப்பதிகாரம் இந்த மாதிரி இலக்கியங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு குறிப்பு இருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள் வந்து தமிழர்கள்ட்ட இல்லவே இல்லை. இந்த பழக்கத்தில் இருந்தால் இது வந்து ஆரம்பிச்சிருக்கு. இதோட வேறு வந்து இதுதான். இதுக்கு வந்து இந்த சங்க இலக்கியங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதையும் தாண்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு கல்வெட்டு இருக்கும், குடுமியான் மலையில் உள்ள கல்வெட்டு, சித்தனவாசலில் உள்ள கல்வெட்டு, மதுரையில் உள்ள ஒரு கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள், கல்வெட்டுகள், சான்றுகள், ஏடுகள் இதெல்லாம் வந்து இப்போவும் இருக்குன்னு சொல்லி அதையுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு விஷயத்தை சும்மா மட்டும் சொல்லாமல் அதோட வேர்கள் எங்கே இருந்துச்சு, அதுக்கான சான்று எங்கே இருக்குன்னு அதையுமே இந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க. பிரியாணி எப்படி வந்துச்சு, கஞ்சான்றது வந்து எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சு, பிச்சை எடுக்கிறவங்க எப்படி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே
வீட்டுக்குள்ளே வந்தாங்க, நம்மளோட உணவும் எப்படி இருந்துச்சு, வாழ்வு வந்து எப்படி இருந்துச்சு, நம்ம வீடுகள் வந்து எப்படி இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. அதாவது நம்ம வந்து வீட்டில் வந்து 2 வாசல் வைக்கிறதுக்கே, வீட்டுக்குள்ளே கிணறு வைக்கிறதுக்கே வந்து மன்னர்கள் பர்மிஷன் கொடுக்கணுமா. அதுதான் வந்து இங்கே இருந்திருக்கான். உங்களுக்கு ஒரு மாடி எக்ஸ்ட்ரா கட்டணும்னா வந்து அந்த செங்கல், சுடப்பட்ட செங்கல்னால வந்து ஒரு வீடு கட்டணும்னா கூட பர்மிஷன் வாங்கணுமா. 2 பக்கத்து வாசலே வந்து நிறைய சாதியினருக்கு வந்து பர்மிஷன் வந்து கிடைக்கலையா. கிணறு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு வந்து பர்மிஷன் வந்து கிடைக்கல. அதுமாதிரி வந்து ஒரு வீடு கட்டி மாடி கட்டுறதுக்கு வந்து பர்மிஷன் வேணுமா. அந்த அளவுக்குலாம் இருந்திருக்கு சொல்லி அந்த ஒரு வரலாறாக இருக்கும். வைணவர்கள், சமணர்கள் அவங்களோட வரலாறு இருக்கும். அதே மாதிரி வந்து என்ன இருக்குன்னா வந்து இப்போ நம்ம முனிவர்கள் சொல்கிறோம்ல, அவங்களுக்குலாம் வந்து என்ன ஒரு வரலாறு இருந்துச்சு, முனிவர்கள் எப்படி இதுக்குள்ளே வந்தாங்க அப்படின்றதுக்கும் ஒரு வரலாறு இருக்கும். சித்தர்களுக்கு வந்து எப்படி வந்தாங்க, சும்மா வந்து அந்த கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்கவங்களை மட்டும்லாம் சித்தர் இல்லை. சித்தர்ன்றது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து 7 பேர் 8 பேரில் அதில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கும். சங்கு வந்து அந்த நம்ம சங்கு, வலம்புரி சங்கு, அந்த சங்குலாம் சொல்கிறோம்ல, அது வந்து தமிழர்கள் வாழ்வில் வந்து சங்கு எப்படி கூடவே வந்துச்சு அப்படின்றதுமே இருக்கும். முதல்லாம் வந்து இப்போ வந்து சாவுக்கு சங்கு ஊதுறாங்கல்ல, இதுக்கு முன்னாடி வந்து கல்யாணம் நடக்கிறப்ப கூட சங்கு ஊதுவாங்களா. 1800 காலகட்டங்கள் வரையும் ஒரு சாதியினர் வந்து கல்யாணம் பண்ணுறப்ப கூட வந்து சங்கு ஊதுவாங்க அப்படின்றதுக்குமே வந்து இன்ஃபர்மேஷன் இல்லை வரலாறுகள் இருக்கும். அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தமிழர்கள் சார்ந்த பழக்க வழக்கங்கள், நமக்கு இப்போ இருக்க நடைமுறைகள், உணவு பழக்கங்கள், அந்த உறவு முறைகள், உறவு பெயர்கள், இதெல்லாம் வந்து எங்கேருந்து ஒரு வேர் வந்துச்சு அப்படின்றதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அலசி ஆராய்ஞ்சிருக்கும் இந்த புத்தகம். ஒரு 90 ரூபாய், ஒரு 100 பக்கங்கள் உள்ள புத்தகம். நான் தமிழர்கள் எல்லாமே வந்து முக்கியமாக இந்த புத்தகத்தை படிக்கணும்னு சொல்லி நிறைய எழுத்தாளர்கள் வந்து இந்த புத்தகத்தை வந்து சஜஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் வாங்கி படிங்க. இன்னொன்று வந்து இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி இருக்குன்னா வந்து கல்வெட்டு சார்ந்தெல்லாம் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இதில் இருக்கும். அதுதான் வந்து இந்த புத்தகத்தோட ஸ்பெஷல். இன்னும் வந்து நம்ம சங்குன்னு சொல்கிறோம்ல, அந்த சங்கு வந்து வலம்புரி சங்கு அப்படின்றத பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதாவது வந்து வலம்புரி சங்கு வந்து கடலில் வந்து மீனவர்களுக்கு கிடச்சிருச்சுன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து சங்கை ஊதி வந்து அந்த கடல்லேருந்து வரும்போதே தெரிவிப்பாங்களா, எங்களுக்கு வந்து வலம்புரி சங்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. அந்த சங்கை வந்து மன்னர்களுக்கும் அந்த கோயில்களுக்கும் மடாலயங்களுக்கு தான் கொடுக்கணுமா, இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து அரசர்கள் வந்து அந்த வலம்புரி சங்குக்கு வந்து கட்டளை போட்டிருக்காங்களா. அந்த அளவுக்கு உள்ள இன்ஃபர்மேஷன் வந்து இந்த எல்லாமே இந்த புத்தகத்தில் வந்து இருக்குது. ஸோ நீங்களுமே அந்த உறவு பெயர்கள்லாம் எப்படி வந்துச்சு அதுக்குமே இருக்குது. இதுக்கு மாதிரி நிறைய வரலாறுகள் வந்து இந்த புத்தகத்தில் வந்து இருக்குது. ஸோ நீங்களுமே வந்து தமிழர்கள் உடை எப்படி இருக்கும், வீடும் வாழ்வும் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றதுக்கும் சொல்லும். அதுக்குமே வந்து அந்த உரலும் உலக்கையும் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு உள்ள வரலாறுலாம் வந்து சொல்லும். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் நம்ம யூஸ் பண்ண அரைக்கிறோம்ல, அதுக்கு உள்ள வரலாறு, தமிழர்கள் வந்து எப்படி வந்து தேங்காய் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அது இருக்கும். அதுமாதிரி வந்து பிச்சை அப்படின்ற ஒரு பழக்கம் வந்து தமிழகத்துக்குள்ள எப்படி வந்துச்சு, தமிழகத்தில் வந்து பிச்சைக்காரங்களாம் இல்லையா, சில சமையல்கள் வந்து அந்த பிச்சை எடுக்கிற வந்து அக்செப்ட் பண்ணாங்களாம். அவங்க தான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பிச்சை எடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த மூலியமாக தான் வந்து பிச்சை அப்படின்றது இருக்கும். அதுமாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து எண்ணெய், தமிழர்கள் வந்து எண்ணெயெல்லாம் வந்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கும். நம்மளோட உணவும் நம்மளோட நம்பிக்கையும் வந்து என்னமா இருந்துச்சு, அந்த கிழங்கு வகைகள் உணவுலாம் வந்து என்ன மாதிரி ஒரு உலக தமிழர்கள் வந்து சாப்பிட்டாங்க அப்படின்றது. அதுமே வந்து உப்பும் உணர்வும், அந்த உப்புக்கும் உணர்வுக்கும் சம்மந்தம் நிறையா இருக்குது. தமிழர்களுக்கும் அந்த உப்புக்குமே வந்து நிறையா சம்மந்தம் இருக்குது அப்படின்றது இருக்கும். அதுமே வந்து திருமணம் நடக்கிறப்ப வந்து மணமகன் வரலைன்னா வந்து மணமகள் அவங்க இருப்பாங்க. அந்த மணமகனோட தங்கை என்ன பண்ணுவாங்கன்னா, மணமகன் யூஸ் பண்ணுற ஏதாச்சும் ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து மணமேடையில் வந்து வச்சுருந்து, மணமகனுக்கு அந்த மணமகன் இல்லாதனால அந்த ஒரு மணமகன் யூஸ் பண்ண ஒரு பொருளை வச்சுருந்து மணமகனோட தங்கச்சி என்ன பண்ணுவாங்கன்னா மணமகளுக்கு வந்து தாலி கட்டுவாங்களாம். அந்த மாதிரிலாம் வந்து வரலாறில் வந்து தமிழர்கள் வந்து திருமணங்கள் நடந்திருக்குன்றாங்க. அதையுமே வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க. அந்த வளரி அப்படின்ற ஒரு ஆயுதம் வந்து தமிழர்கள் வந்து யூஸ் பண்ணாங்க. பட் வளரி அப்படின்றது வந்து ஒரு பெரிய வரலாறே இருக்குது. அது வந்து தமிழர்கள் வந்து யூஸ் பண்ணாங்க. பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து அகேன்ஸ்டாக வந்து வளரி அப்படின்ற ஒரு ஆயுதத்தை வந்து யூஸ் பண்ணாங்க. இப்படி போட்டு விட்ற மாதிரி இருக்குது. அதேமாதிரி நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். ரொம்ப அதிகமாக இடம் இருக்காது, ரொம்ப கம்மியான இடையாக இருக்கும், இரும்பில் செஞ்சதாக இருக்கும். அது வந்து எதிரியை வந்து ரொம்ப தூரத்தில் தொலைவில் போய் தாக்கும். பிரிட்டிஷ்காரங்களால் வந்து இந்த மருது சகோதரர்கள்லாம் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாளையக்காரர்கள்லாம் வந்து இதை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அகேன்ஸ்டாக வந்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஆயுதமாக. பிரிட்டிஷ்காரங்களால் வந்து இந்த வளரி அப்படின்ற ஒரு ஆயுதத்தை வந்து சமாளிக்கவே முடியலன்னு சொல்லி அந்த ஆயுதம் தடை சட்டம் கொண்டு வந்து இந்த வளரி அப்படின்றத வந்து 20,000 வளரியை வந்து நம்ம தமிழர்கள்ட்ட இருந்து பாளையக்காரர்கள், மருது சகோதரர்கள் இவங்க எல்லாத்திட்டையுமே இருந்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா இவங்க பிரிட்டிஷ்காரங்களால் வந்து இந்த வளரி அப்படின்ற ஆயுதத்தை வந்து சமாளிக்க முடியல. எங்கேருந்து வருதுன்னே தெரியல, சல்லுன்னு வந்து அந்த கழுத்தெல்லாம் கிழிச்சிருந்தான். அதனால் வந்து அது ஆயுதம் தடை சட்டம் போட்டு அதெல்லாம் வந்து அபகரித்து வச்சுட்டாங்க. அந்த ஒரு வரலாறுமே இருக்குது. ஏன் நான் அந்த வளரியை பற்றி சொல்கிறேன்னா, இது வந்து பெரிய வரலாறு. பட் இந்த மாதிரி ஒரு மணமகன் வந்து வளரி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. மணமகன் வந்து கல்யாணத்துக்கு வர முடியலன்னு மணமகன் யூஸ் பண்ண வளரி அப்படின்ற ஒரு ஆயுதத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து மணமேடையில் வச்சு மணமகனோட தங்கை வந்து மணமகளுக்கு வந்து தாலி கட்டினாங்களாம். இந்த மாதிரி ஒரு வரலாறு நடந்திருக்கான். அதுக்கான சான்றுகளுமே இங்கே இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். தமிழர்கள் கண்டிப்பாக வந்து படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். அறியப்படாத தமிழகம் தோ. பரமசிவன் அவர்கள் எழுதியது. தோ. பரமசிவன் அவர்கள் வந்து நிறைய புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காங்க. பட் ஆனால் அவர் எழுதின நிறைய புத்தகத்தில் வந்து இந்த புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் வாங்கி படிங்க.
இது வந்து ஒரு ரூ. 90 நற்றினை பதிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஒரு 100 பக்கங்கள் உள்ளது. இது வந்து ஒரு கிளாசிக் கட்டுரை நூல் வரிசை சொல்லிட்டு ரொம்ப கிளாசிக்கான ஒரு கட்டுரை புத்தகத்தில் வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான புத்தகன்றாங்க. நன்றி.